பிரகீத் எக்னலிகொட வழக்கில் சுரேஷ் சாலே தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டது சம்பந்தமான விடயங்களை அவருடைய மனைவியார் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அது தொடர்பாகவும் மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் இன்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் அவர்கள் சம்பந்தமான விடயங்களும் மீண்டும் இந்த அனுர அரசாங்கத்தை அவர் விமர்சித்த சம்பந்தமான விடயங்களையும் தான் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இது ஆயுதம், இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன் ரியா மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான எதிர்வரும் ஜூலை 13 வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. கடந்த 14 நாள்களுக்கு முன்னர் அவருக்கு எதிராக 6 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஏற்கனவே இந்த போலீஸ் அதிகாரி உட்பட 5 கொலை செய்யப்பட்ட சம்பவமும் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கின் அடிப்படையிலேயே அவர் இன்று பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தொடரப்பட்டுள்ள இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணைகள் ஜூலை 13 நடைபெறவுள்ளமையும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். இது இவ்வாறு இருக்க மட்டக்களப்பு நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட பிள்ளையான் மீண்டும் சிறைச்சாலை பேருந்தில் அழைத்து செல்லப்படும் போது அவர் குறிப்பிட்ட விடயங்களை பதிவு செய்திருக்கின்றார். அதாவது இந்த 14 நாள்களுக்கு முன்னர் பிள்ளையானுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட 4 குற்றச்சாட்டுகளின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை இன்று மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர் பின்னர் இந்த நீதிமன்றத்தில் இருந்து அழைத்து செல்லப்படும் போது அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பிள்ளையானிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு என் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்துமே போலியானவை, அன்றவின் வாயை போல அனைத்துமே பொய் குற்றச்சாட்டுகள் என்கின்ற விடயத்தை பிள்ளையான் பகிரங்கமாக அறிவித்து விட்டு சென்றிருக்கின்றார். ஆகவே இது பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கின்றன. இது இவ்வாறு இருக்க இன்னும் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாகவும் பார்க்க வேண்டும். அதாவது ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலே போட்ட முட்டுக்கட்டைகள் தொடர்பில் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட இவனுடைய துணைவியார் சந்தியா எக்னலிகொட ஊடகங்களுக்கு ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். அதாவது பிரகீத் எக்னலிகொட காணாமல் ஆக்கப்பட்டு 6000 நாள்களை நினைவு கூறும் நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் நிறைய விஷயங்களை சொல்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோடபாய ராஜபக்சவின் குற்ற ராஜ்யத்தில் செயல்படும் இயந்திரமாக இயங்கியவர் தான் சுரேஷ் சாலே என்றும் இவை நீதிமன்றத்தினூடாக வெளிவந்த உண்மைகள் என்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த குற்றத்துடன் தொடர்புடைய தற்போது இருக்கும் இராணுவ புலனாய்வு அதிகாரிகள் நாட்டை மீட்ட வீரர்கள் என்று அன்று ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேன மிகுந்த கவலையுடன் பேசி பின்னர் அவர்களை வெளியேற்றினார். அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளவிருந்த தகவல்கள் மூடி மறைக்கப்பட்டன. அவர்களை தடுப்பு காவலில் இருந்து வெளியேற்றினார். தடுப்பு காவல் உத்தரவுகளில் கையெழுத்திட அவர் மறுத்துவிட்டார். இராணுவ புலனாய்வு பிரிவினர் முதலில் தங்களிடம் தகவல்கள் இல்லை என்று கூறினர். அதன் பிறகு தகவல்கள் எரிந்து விட்டதாக கூறினர். அதற்கு பிறகு அந்த தகவல்களை வழங்க முடியாது, அது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கூறினர். தற்போது கூட தேசிய பாதுகாப்பு பற்றி பேசப்படுகின்றது தானே, ஏனெனில் அவர்களிடம் இருக்கும் விடயங்கள் தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனை. ஆனால் கேட்டது புலனாய்வாளர்கள் விடுமுறையில் சென்ற ஆவணங்கள், அது தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனை என்று கூறுகின்றார்கள். இறுதியாக அவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த தகவல்களும் பொய்யானது. தேசிய பாதுகாப்புக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல் அக்காலகட்டத்தில் தொடர்ச்சியாக சுரேஷ் சாலே நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டார். நீதவான் தொடர்ச்சியாக சில ஆவணங்களை வழங்குமாறு கூறினார். இறுதியாக சுரேஷ் சாலே மலேசியாவுக்கு சென்றார் என்று நினைக்கின்றேன். நீதிமன்றத்திற்கு வர முடியாத காரணத்தினால் தான் அவ்வாறு சென்றார். ஏனெனில் ஆரம்பத்தில் அவர் நீதிமன்றத்துக்கு வருவதை தடுப்பதற்கு பல கதைகளை கூறினார். அவருக்காக முன்னிலையான சட்டத்தண்ணி இவருடைய முகம் தெரிவது தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனை என்றும் அதை மக்கள் பார்க்கக்கூடாது என்றும் அது பெரியதொரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக மாறும் என்றும் கூறினார்.
எனவே அவரை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும், அவரை மறைத்து வைத்திருக்க வேண்டும். அதனால் அவரை வெளியே கொண்டு வர முடியாது. அவர் வருவதை தடுக்குமாறு கோரினார். இராணுவ புலனாய்வு குழுவினர் இக்குற்றம் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கோ அல்லது அறிந்த உண்மையை சொல்வதற்கு பதிலாக அவர்களுக்கு ஏற்பட்ட அழுத்தம் அல்லது உத்தரவின் பேரில் சாட்சிகளை அளிக்கும் வேலையே செய்தார்கள். இப்படியாக பிரக்லித் எக்னனிகோடனுடைய மனைவியார் இந்த விடயங்களை ஊடக பரப்பில் பேசியிருக்கிறார். அடுத்த கட்டமாக இந்த விடயங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படுமா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்கின்றது. ஏற்கனவே இந்த பிரக்லித் எக்னனிகோட தொடர்பாக இந்த ராஜபக்ச குழாமினருடைய பெயர்கள் மிகப்பெரிய அளவில் அடிபட்டு கொண்டிருக்கின்றன. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம். பொது வழிகளில் இது விமர்சனமாக பேசப்படுகின்றன. அந்த இடத்துல சுரேஷ் சாலையினுடைய பெயரும் பெரிய அளவில் பேசப்பட்டது. குறிப்பாக பிரக்லித் எக்னனிகோட அவர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட விடயத்தில் பிரதான சூத்திரதாரியாக அல்லது அந்த விடயத்தை செய்த ஒரு இயந்திரமாக இவர் செயல்பட்டிருக்கலாம் என்கிற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. இந்த விடயத்தை இப்பொழுது அவருடைய மனைவி ஊடக பரப்பில் பெரிவாரியாக பேசியிருக்கின்றார். அடுத்த கட்டமாக இது தொடர்பாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப் போகின்றார்கள் என்ற கேள்விகள் பெரிய அளவில் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்டது பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட விடயத்தில் தான். அதே போல சுரேஷ் சாலை அவர்கள் உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயத்தில் கைது செய்யப்படுகின்றார். ஆனால் பிள்ளையானுடைய முன்னைய நாள்களில் செய்த குற்றச்செயல்கள் தொடர்பாகவும் உயிர்த்த நேர தாக்குதலில் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற விடயங்கள் தொடர்பாகவும் இந்த அரசாங்கத்தால் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது தொடர்பான விசாரணைகள் நகர்த்தப்படும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதே போல உயிர்த்த நேர தாக்குதலில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சாலை அவருடைய ஏனைய குற்றச்செயல்கள் தொடர்பாக பேசப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் அது தொடர்பான விசாரணைகள் நகருமா என்கிற கேள்வி தொடர்ந்து மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த அரசாங்கம் தொடர்பாக இன்னொரு முக்கியமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் சர்வஜன கட்சியினுடைய தலைவர். தொடர்ந்துமே இவர் பேசுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட விடயத்தை தொடர்ந்து அழுத்தமாக இவர் சொல்கின்றார். ஏற்கனவே இந்த எதிர்க்கட்சியில் இருக்கிற பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேலேயும் அரசியல்வாதிகள் மேலேயும் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அடுத்த கைது பட்டியலில் அவர்கள் இருக்கலாம் என்கின்ற பெயர்கள் ஊடகங்கள் வாயிலாக பெரிய அளவில் பேசுபொருளாகி கொண்டிருக்கின்றன. இதற்கு பிரதான காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்படுற ஊடகங்கள் செய்கிற சில வேலைகள் தான். முன்னை நாள்களில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் காலை வேளையில் நடக்கிற நிகழ்ச்சியில் அரசியல் பிரமுகர்கள் பேசுகிற விடயங்களோ அதில் நேர்காணல் செய்யப்படுற விடயங்களோ தான் ஜனாதிபதியோ அல்லது அரசாங்கமோ தங்களுடைய அடுத்த நடவடிக்கையாக மேற்கொள்ளும். அந்த நடைமுறையைத்தான் இப்பொழுதும் ஊடகங்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்றன. ஒரு சில ஊடகங்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்றன. 2 அல்லது 3 யூடியூப்களில் இந்த விடயம் தொடர்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் என்னுடைய பெயரும் இருக்கின்றது. ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த குறிப்பிட்ட இந்த எதிர்க்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அரசியல் பிரமுகர்களாக இருக்கட்டும், அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப்புகளில் சொல்லப்படுற கருத்துக்களும் அல்லது இந்த யூடியூப் பிரமுகர்கள் சொல்கின்ற விடயங்களும் தான் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளாக இருக்கின்றதா என்கின்ற ஒரு பெரிய அளவிலான விமர்சனத்தையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். ஆகவே ஏற்கனவே இது தொடர்பான விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஊடகங்கள் வாயிலாக பேசப்பட்ட சில விடயங்களை எடுகோலாக எடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக இந்த அரசியல் பரப்பில் எதிர்க்கட்சியாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சிலரது பேர் பட்டியல் அரசாங்கத்தை வெகுவாக விமர்சித்தார்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்களுடைய பெயர்கள் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் மேலே அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்கின்ற அளவிலையும் பேசப்படுகின்றது என்று அந்த உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த செங்கோல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் ஒரு பெரிய அளவிலான பரபரப்பை அண்மையில் பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தியிருந்தது. இந்த வேலையை செய்தவர்கள் மற்றும் இது தொடர்பான விடயங்களில் ஈடுபட்டவர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுப்பதற்கான நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன என்கின்ற விடயங்களும் அண்மையில் சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளிவந்ததை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இந்த எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளோ அடுத்த கட்டமாக கைது செய்யப்படலாமா என்கின்ற கேள்வி பெருவாரியாக எழுந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கத்தில் இந்த கோட்டபாய ராஜபக்சவனுடைய கைது உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயத்தில் இடம்பெறுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்ட பொழுது அது சம்பந்தமான ஒரு நகர்வுகள் தான் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த விசாரணைகளுடைய முடிவுகளில் இந்த விடயங்கள் தான் பெரிய அளவில் நடக்கும் என்கிற எதிர்கூறல்கள் பரலாலையும் பேசப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஒரு மேன்முறையீடு ஒன்றை செய்கின்றார்.
தான் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவதை தடுக்கும் முகமாக உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான விடயத்தில் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவதை தடுக்கும் முகமாக ஒரு மேன்முறையீடு ஒன்றை செய்கின்றார். ஆகவே இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது கோடபாய ராஜபக்சவினுடைய கைது சம்பந்தப்பட்ட கேள்விகள் பலர் மத்தியிலேயும் வளர்ந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கத்தை விமர்சித்த அல்லது இந்த எதிர்க்கட்சியில் இருக்கிற ஒரு சிலர் மேல நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் பேசப்படுகின்றது. இப்பொழுது இந்த சர்வஜன கட்சியினுடைய தலைவருடைய கருத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இவர்களுடைய பெயர்கள் கைது பட்டியல்களாக இருக்கின்றதா என்ற சந்தேகம்தான் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அரசாங்கம் மேலே தொடர் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொலை குற்றச்சாட்டுகள் சார்ந்த விடயங்களை அது சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பிரகதீத் எக்னேனிகொடவனுடைய மனைவி சம்பந்தப்பட்ட விடயத்தில் அவர் அந்த கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பந்தத்தில் சுரேஷ் சாலை மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் ஊடக பிறப்பில். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படுமா, அடுத்த கட்ட விசாரணைகள் சுரேஷ் சாலை மேலே இந்த வகையில் தான் நகருமா என்கின்ற பல கேள்விகளோடு விரிகின்றது இன்றைய ஆயுதம்.